ரீசெண்ட் டைம்ல நம்ம நிறைய விதமான லேப்டாப் உடைய அன்பாக்சிங் பண்ணிருக்கோம். நார்மல் லேப்டாப்பா இருக்கட்டும், ரொம்பவே ஸ்டைலிஷா ஃபியூச்சரிஸ்டிக்கான லேப்டாப்பா இருக்கட்டும், நீங்க டச் ஸ்கிரீன்ல இருந்து ஃபோல்ட் பண்றதுல இருந்து நீட்டதுல இருந்து அந்த குட்டியா லேப்டாப் வரைக்கும். ஒரு நிமிஷம், இது லேப்டாப் கிடையாது, கொஞ்சம் பின்னாடி போ. இந்த மாதிரி ஏகப்பட்ட லேப்டாப்ஸை நம்ம வந்து அன்பாக்ஸ் பண்ணியிருக்கோம். ஸோ நாங்கள் எங்கள் டீமில் அன்பாக்ஸ் பண்ணும்போது இனிஷியலாக வந்து செட்டப் பண்ணும்போதே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில விஷயங்களை ஃபாலோ பண்ணுவோம். இந்த மாதிரி ஒரு புது லேப்டாப் வாங்கும் போது நீங்கள் எந்தெந்த விஷயங்களை கரெக்டாக பண்ண வேண்டியதாக இருக்கும் அப்படின்ற எங்களுடைய தனிப்பட்ட கருத்து என்னன்றதை நான் உங்ககிட்ட ஷேர் பண்ண போகிறேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் என்னுடைய புது லேப்டாப் வாங்கும் பொழுதாக இருக்கட்டும், இல்லை இப்போயா இருக்கட்டும், எப்போவுமே ஃபஸ்ட்டு நான் பர்சனலி ஒரு லேப்டாப் வாங்கின உடனே அதோடைய சீரியல் நம்பர் எல்லாம் என்ன எதுலாம் செக் பண்ணிவிட்டு அஃபிஷியல் வெப்சைட் என்னவோ அந்த அஃபிஷியல் வெப்சைட்டில் போயிட்டு அந்த சீரியல் நம்பர்லாம் வந்து போட்டுட்டு ஃபஸ்ட்டு நம்ம அக்கௌண்ட்டில் ப்ராடக்ட்டை ரிஜிஸ்டர் பண்ணிக்குவேன். வாரண்ட்டி என்ன இருக்குது, எப்போ வரைக்கும் இருக்குது அப்படின்ற எல்லா டீட்டெயில்ஸுமே அங்கே வந்து பார்த்துப்பேன். ஏன்னா நீங்கள் வாரண்ட்டி கிளைம் பண்ணணும்னா எப்போவுமே உங்களுக்கு அப் டு டேட்டாக இருக்கணும். ஒரு சில பிராண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆன்லைனில் ரிஜிஸ்டர் பண்ணிக்கலாம் அப்படின்னு கேட்பாங்க. இன்னும் ஒரு சில பிராண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆன்லைனில் ரிஜிஸ்டர் பண்ணால் எக்ஸ்ட்ரா வாரண்ட்டி வந்து கிடைக்கும். ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் இதை தான் செய்யணும். நீங்கள் வாங்கக்கூடிய லேப்டாப் கொஞ்சம் பழைய ஸ்டாக்காக இருந்திருக்கலாம். நீங்கள் பிரிக்கும் போது அதுக்கு முன்னாடி வந்து அப்டேட்லாம் வந்து அவங்க பண்ணியிருக்க மாட்டாங்க இல்லையா? ஸோ ஓப்பன் பண்ண உடனே நெட்டு கனெக்ட் ஆச்சுன்னா நீங்கள் ஃபஸ்ட்டு என்னென்ன அப்டேட்லாம் பெண்டிங் இருக்குன்னு பாருங்கள். ஸோ மேக்ஸிமம் இந்த செக்யூரிட்டி அப்டேட்லாம் கண்டிப்பாக பண்ண வேண்டியதாக இருக்கும். ஒருவேளை ஓஎஸ் அப்டேட் வந்ததுன்னா எந்த வெர்ஷன் ஆஃப் ஓஎஸ் அப்டேட் அப்படின்னு பாருங்கள். அதை கொஞ்சமாக கூகுளில் போட்டு அந்த வெர்ஷன் ஆஃப் ஓஎஸ் அப்டேட்டில் எந்த ஒரு பக்கும் எந்த ஒரு இஷ்யூமே இல்லையான்னு பார்த்து கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா கம்பல்சரி நீங்கள் உங்களுடைய லேப்டாப்பில் இருக்கக்கூடிய அப்டேட்ஸ் எது பெண்டிங் இருந்தாலும் அதை பண்ணிங்கன்னா மட்டும்தான் சின்ன சின்ன ஃபிக்ஸஸ் எல்லாமே வந்து ஃபிக்ஸ் ஆகும். அண்ட் குறிப்பாக என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த டேட்டா பிரீச்க்கு எல்லாமே இந்த மாதிரி இஷ்யூஸ் எல்லாம் இருந்துச்சுன்னா மட்டும்தான் ஹேக்கர்ஸ் எல்லாம் வந்து ஹேக் பண்ணுறதுக்கான ஒரு மிகப்பெரிய வாய்ப்பாக இருக்கும். அதை ஃபஸ்ட்டு நீங்கள் முறியடிக்கணும்னா அப்டேட் பண்ணணும். எந்த லேப்டாப்பாக இருந்தாலும் சரிங்க, எந்த பிராண்டில் இருந்தாலுமே சரிங்க, எல்லாத்துலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில ப்ளோட்வேர்ஸ் வந்து தருவாங்க. நம்ம ஃபோனில் எப்படி வந்து ப்ளோட்வேர்ஸாக வந்து பார்க்குறோமோ அந்த மாதிரி லேப்டாப்பும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில கம்பெனிஸ் கிட்ட பார்ட்னர்ஷிப் பண்ணியிருப்பாங்க. சின்ன சின்ன சாஃப்ட்வேர்ஸ்லேருந்து பெரிய சாஃப்ட்வேர்ஸ் வரைக்கும் எல்லாமே வந்து ப்ளோட்வேர்ஸ் வந்து இன்ஸ்டால் பண்ணி தருவாங்க. ஒரு சிலது ஃப்ரீ வெர்ஷனாக இருக்கும், ஒரு சிலது வந்து பார்த்தீங்கன்னா ட்ரையல் வெர்ஷனாக மட்டும்தான் இருக்கும். அதில் உங்களுக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்லி படக்கூடிய எந்த ஒரு எக்ஸ்ட்ரா சாஃப்ட்வேராக இருந்தாலும் அதை ஃபஸ்ட் டைம் நீங்கள் வந்து அன்இன்ஸ்டால் பண்ணணும். அப்போ தான் உங்களுடைய லேப்டாப்பே வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வேகமாக இருக்க ஆரம்பிக்கும். ஆன்டிவைரஸ் ரொம்பவே முக்கியமாக ப்ரோ. புது லேப்டாப்பில் ஆன்டிவைரஸ் தேவையில்லைன்னு சொல்கிறாங்களேன்னு கேட்டிங்கன்னா ரொம்பவே முக்கியம் தான். எந்த ஒரு லேப்டாப்பாக இருந்தாலுமே கண்டிப்பாக அதுக்கு ப்ரொடெக்ஷன் அப்படின்னு ஒன்று தேவைப்படுங்க. இப்போ நிறைய லேப்டாப்ஸில் விண்டோஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா டிஃபால்ட்டாகவே விண்டோஸ் டிஃபெண்டர் அப்படின்னு கொடுத்துட்றாங்க. ஸோ உங்களுடைய யூசேஜ் ரொம்பவே நார்மல் யூசேஜ் தான். நான் அதிகமாக வந்து இன்டர்நெட்டில் கூட வந்து ப்ரௌஸ் பண்ண மாட்டேன். பேசிக்காக படம் பார்ப்பேன், யூடியூப் வீடியோ பார்ப்பேன், இவ்வளோ தான். அண்டு கேஷுவல் ஒர்க்கு, மீட்டிங் அட்டன் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி இருக்கும் பட்சத்தில் விண்டோஸ் டிஃபெண்டர் இஸ் மோர் தென் எனஃப். அப்படி இல்லாமல் நான் ஆன்லைன்லேருந்து ஏகப்பட்ட விஷயங்கள் டவுன்லோட் பண்ணுவேன் அப்படின்ற மாதிரிலாம் சொன்னீங்கன்னா கம்பல்சரி ஒரு நல்ல ஆன்டிவைரஸ் உங்களுக்கு தேவை. ஸோ அந்த ஆன்டிவைரஸை நீங்கள் சஜஸ்ட் பண்ணலாமே அப்படின்னு நீங்கள் கேட்குறது என் காதில் விழுது. ஆன்டிவைரஸை பொறுத்த வரைக்கும் ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குங்க. அதெல்லாம் இன்டெப்த்தாக உட்காந்து டெஸ்ட் பண்ணுறதுக்கு நம்ம வந்து முடியாது. நானும் ஒவ்வொரு டைமில் ஒவ்வொன்று யூஸ் பண்ணியிருக்கேன். குயிக் யூஸ் பண்ணியிருக்கேன், பிட் டிஃபெண்டர் யூஸ் பண்ணியிருக்கேன், காஸ்பெஸ்கை யூஸ் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு எது செட் ஆகுமோ ஃப்ரீ வெர்ஷனே நிறைய அவைலபிள் இருக்குது. ஃப்ரீ வெர்ஷன் யூஸ் பண்ணி பாருங்கள். இல்லை ட்ரையல் வெர்ஷன் 30 நாள் கிடைச்சதுன்னா காசு கட்டாமல் கார்டு டீட்டெயில்ஸ் கொடுக்காம யூஸ் பண்ணி பாருங்கள். எது உங்களுக்கு கரெக்டாக இருக்குது, சிஸ்டம் ஸ்லோ பண்ணலன்னு நினைக்கிறீங்களோ அதை யூஸ் பண்ணுங்கள். ஏன்னா நான் யூஸ் பண்ணும்போது ஒன்று நல்லா இருந்துச்சு, அதுக்கப்புறம் ஒரு அப்டேட் கொடுத்தாங்க, சிஸ்டம் சுத்தமாக படுக்க வச்சிடுச்சு, இன்னொன்று கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி 1-2 யூஸ் பண்ணி பாருங்கள். குயிக்கில், ஏவிஜி, லவாஸ்ட்டு ஏதாச்சும் ஒன்று யூஸ் பண்ணுங்கள். அந்த ஒன்று உங்களுக்கு கரெக்டாக இருந்துச்சுன்னா அதை மட்டும் வச்சுக்கோங்க. ஒரே டைமில் 1, 2, 3, 4, 5 ஆன்டிவைரஸை போடாதீங்க. 1 இஸ் மோர் தென் என்ன. லேப்டாப் நம்ம யூஸ் பண்ணிகிட்டே தான் இருக்கும். திடீர்னு லேப்டாப் காணாமல் போயிடுச்சுன்னா, இல்லை எங்கேயாச்சும் வச்சுட்டு வந்து எங்கே போச்சுன்னு கண்டுபிடிக்கணும்னா ஃபோனில் ஃபைண்ட் மை டிவைஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆப்ஷன் இருக்குது. லேப்டாப்பில் இருக்கான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இருக்குது. இதை நம்ம கண்டிப்பாக எனேபிள் பண்ணணும். இது மேக்காக இருந்தாலுமே சரி, இது மேக் இல்லை எங்கிட்ட டேபிள் இருக்குது. ஸோ மேக்காக இருந்தாலுமே சரி, விண்டோஸாக இருந்தாலுமே சரி, இந்த ஆப்ஷன் இருக்குது. ஸோ கண்டிப்பாக நீங்கள் எனேபிள் பண்ணணும். விண்டோஸாக இருந்தால் நீங்கள் செட்டிங்ஸ்க்கு போங்க. அப்டேட் அண்ட் செக்யூரிட்டியில் ஃபைண்ட் மை டிவைஸ் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும், எனேபிள் பண்ணி வச்சுக்கோங்க. ஒருவேளை மேக்காக இருந்ததுன்னா மேக்குடைய ஆப்பிள் ஐடிக்கு போயிட்டு நீங்கள் ஐக்ளவுடில் போனீங்கன்னா ஃபைண்ட் மை மேக் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும், அதை நீங்கள் எனேபிள் பண்ணிக்கோங்க. நிறைய பேர் மிஸ் பண்ணுற ஒரு விஷயம் என்ன தெரியுமா? ஒரு நல்ல பேட்டரி லைஃப் வரணும், ஒரு லேப்டாப் நல்லா வந்து லாங் லைஃபாக வரணுன்ற பட்சத்தில் அந்த பேட்டரியை நம்ம யூஸ் பண்ண ஆரம்பிக்கும் போதுந்தே கரெக்டாக ஆப்டிமைஸ் பண்ணி யூஸ் பண்ணுறது, அதை நிறைய பேர் மிஸ் பண்ணிடுறாங்க. நீங்கள் அதை மிஸ் பண்ணாதீங்க. சிம்பிளாக ஒரு சில ட்வீக் பண்ணாலே வந்து போதும். ஸோ பேட்டரியில் வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாக ஸ்லீப் எப்போ இல்லாட்டி வந்து
பார்த்தீங்கன்னா நீங்கள் யூஸ் பண்ணாத டைமில் டிஸ்பிளே வந்து ஆஃப் பண்ணுமா, இந்த மாதிரி ஒரு சில ஆப்ஷன்ஸ் இருக்குது பார்த்தீங்களா. அது உங்களுடைய யூசேஜ்க்கு ஏற்ப எவ்வளோ மினிமமாக கொடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு நீங்கள் மினிமமாக கொடுத்துட்டீங்கன்னா நீங்கள் யூஸ் பண்ணாத டைம்லையும் பேட்டரி வந்து கரெக்டாக சேவ் ஆகிறதுக்கு ஒரு மிகப்பெரிய சான்சஸ் அங்கே இருக்கும். அண்ட் நார்மலாக பவர் பிளான்ஸ் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும் பார்த்தீங்களா. ஸோ உங்களுக்கு எந்த அளவுக்கு பர்சன்டேஜ் வந்து பேட்டரி இருந்ததுன்னா எந்த மாதிரி பிளான்ஸில் வந்து இருக்கணும், ஸோ உங்களுக்கு வந்து பேலன்ஸில் இருக்கணுமா, இல்லை வந்து ஃபுல் பிரைட்னஸில் இருக்கணுமா, இல்லை வந்து பவர் சேவரில் இருக்கணுமா அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும். அதுவும் உங்களுக்கு எப்படி தேவையோ. ஒருவேளை பேசிக்காக இருக்குன்னு ரொம்ப ஐடியாவே இல்லைன்னா பேசிக்காக என்ன இருக்கோ அதை வந்து கொடுத்துக்கோங்க. உங்கள் யூசேஜ் பண்ண உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் இல்லையா. அப்போ இதை கரெக்டாக மாற்றினீங்கன்னா உங்களுடைய பேட்டரி லைஃப் சூப்பராக இருக்கும். எப்பவுமே ஒரு லேப்டாப் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம், திடீர்னு பார்த்தீங்கன்னா டாப்னு போயிடும். ஐயோ என்னடா ஆச்சு அப்படின்னு சொல்லி யோசிக்கும் போது தான் நமக்கு தெரியும் லேப்டாப் கடையில் எடுத்துகிட்டு போய் கொடுக்கணும், சர்வீஸ் சென்டர் எடுத்துகிட்டு போய் கொடுக்கணும், டேட்டாலாம் போச்சு அப்படின்னு சொல்லி யோசிப்போம்ல. நம்ம டேட்டா யாருக்கு வேல்யூபிளாக இருக்கோ இல்லையோ நமக்கு அது ரொம்ப வேல்யூபிள் இல்லையா. ஸோ அந்த டேட்டாவை கம்பல்சரி நீங்கள் ரெகுலராக பேக்கப் எடுக்கிறது ஒரு நல்ல விஷயம். ஸோ அந்த பேக்கப்காக நீங்கள் ஒரு SSD வச்சுக்கிட்டாலும் சரி, ஒரு ஹார்ட் டிஸ்க் வச்சுக்கிட்டாலும் சரி, அப்படி இல்லை என்னுடைய ஃபைல்ஸே ரொம்ப சின்னதாக இருக்குது அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் க்ளவுட் பேக்கப் சர்வீஸ் இருக்குது பார்த்தீங்களா. கூகுள் டிரைவாக இருக்கட்டும், இல்லாட்டி வந்து ஒன் டிரைவாக இருக்கட்டும், இந்த மாதிரி வந்து உங்களுக்கு ட்ராப் பாக்ஸாக இருக்கட்டும், இந்த மாதிரி நீங்கள் எந்த ஒரு ஆன்லைன் சர்வீஸ் யூஸ் பண்ணாலும் பிரச்சனை கிடையாது. ஒரு ஃபோல்டர் போட்டுட்டு ஆட்டோ சிங்க் கொடுத்துட்டிங்கன்னா எப்போல்லாம் நெட்டில் கனெக்ட் ஆகுதோ, எப்போல்லாம் புது ஃபைல் வருதோ ஆட்டோமேட்டிக்காக சிங்க் ஆகிடும். ரொம்ப ஈஸியான வேலை, பட் எல்லாருமே பண்ண வேண்டிய வேலை. செட்டிங்ஸில் தேவையான விஷயங்களை கஸ்டமைஸ் பண்ணுங்கள். ஏன்னா உங்களுக்கு இப்போ ஸ்டார்ட் மெனுலலாம் போனீங்கன்னா ஏகப்பட்ட விஷயங்கள் வந்து போட்டிருப்பாங்க. ஸ்டார்ட் அப்பில் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட விஷயங்கள் வந்து ஸ்டார்ட் ஆகிட்டு இருக்கும். தேவையான விஷயங்களை வச்சுட்டு தேவையில்லாத ப்ளோட்வேர்ஸ் நீங்கள் எடுத்த மாதிரி தேவையான வந்து உங்களுக்கு செட்டிங்ஸ் எப்படி இருந்தால் உங்களுக்கு கரெக்டாக இருக்குமோ அதை வந்து கொஞ்சம் மாற்றி வந்து ட்வீக் பண்ணி வச்சுக்கிட்டீங்கன்னா கொஞ்சம் பெட்டராக இருக்கும். அந்த ஸ்டார்ட் மெனுவில் இருக்கக்கூடிய ஐக்கான்லேருந்து தேவையான விஷயங்கள் அந்த மாதிரி டெஸ்க்டாப்பில் வைக்கக்கூடிய ஐக்கான்ஸும் உங்களுக்கு தேவையானதை மட்டும் வச்சுட்டு தேவையில்லாத தூக்கினீங்கன்னா இன்னுமே சிறப்பாக இருக்கும். முடிஞ்ச வரைக்கும் இனிஷியல் டைமில் நீங்கள் ஒரிஜினல் சாஃப்ட்வேர்ஸை மட்டும் ப்ரிஃபர் பண்ணி இன்ஸ்டால் பண்ணுங்கள். டோரண்ட்டில் கிடைக்குது, அங்கே கிடைக்குது, கிராக் அப்படி இப்படின்னு சொல்லி இன்ஸ்டால் பண்ணிங்கன்னா மேபி உங்கள் லேப்டாப்பை நீங்கள் புரிஞ்சுக்கிறதுக்கு முன்பாகவே அதில் ஏதாச்சும் ஒரு மால்வேரோ ஏதாச்சும் ஒரு ஆட்வேரோ வந்துடுச்சுன்னா இந்த லேப்டாப்பே இப்படி தானோ அப்படின்னு சொல்லி நீங்கள் ஃபீல் பண்ணிடுவீங்க. அதனால் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணும்போது மேக்ஸிமம் ட்ரை பண்ணி மைக்ரோசாஃப்ட் ஸ்டோர் இருக்கும் ஒன்று அதில் இன்ஸ்டால் பண்ணுங்கள். அப்படி இல்லாட்டி அஃபிஷியல் வெப்சைட் தெரிஞ்சுதான் நீங்கள் அதில் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். தேவையானதை மட்டும் தான் நம்ம இன்ஸ்டால் பண்ணுறோம்னு பாருங்கள். ஏன்னா நிறைய ஆப்பெல்லாம் இன்ஸ்டால் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா அதிலே இன்னொரு ஆப்பை சேர்ந்து இன்ஸ்டால் பண்ணுது. ஸோ அதை நீங்கள் அவாய்ட் பண்ணுறது ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயமா இருக்கும். அடுத்து ரொம்பவே முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா எந்த லேப்டாப்பாக இருந்தாலும் கண்டிப்பாக ஒரு நல்ல ப்ரௌசர் தேவை. ஏன்னா பவர் ரொம்ப இழுக்கிற மாதிரி, அதாவது வந்து பர்ஃபார்மன்ஸ் ரொம்ப அஃபெக்ட் பண்ணுற மாதிரி இந்த ப்ரௌசர் வச்சோன்னு வச்சுக்கோங்களேன். எக்ஸாம்பிளுக்கு க்ரோம் ரொம்ப ஆப்ஷன்ஸ் எல்லாம் இருக்குது, எல்லாமே இருக்குது. பட் இருந்தாலுமே ஓவராக வந்து பார்த்தீங்கன்னா ரிசோர்ஸ் வந்து எடுத்துக்கிட்டே இருக்கும். அதனால் அதற்கு ஆல்டர்னேட்டிவ் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு மைக்ரோசாஃப்ட் எட்ஜாக இருக்கட்டும், இல்லை ஃபயர்ஃபாக்ஸாக இருக்கட்டும், இல்லை நீங்கள் வந்து பிரேவ் யூஸ் பண்ணாலுமே சரி, ஓரளவுக்கு உங்களுக்கு எது செட் ஆகுதுன்னு பாருங்கள். நிறைய விஷயங்கள் வந்து நீங்கள் இன்ஸ்டால் பண்ணி எடுக்கிற மாதிரி வந்துருக்கும். ஸோ அதனால் க்ரோம் ரொம்ப இன்டென்சிவாக இருந்தது, உங்கள் சிஸ்டம் ஸ்லோ பண்ணுற மாதிரி இருந்தால் கொஞ்சம் ஆல்டர்னேட்டிவ் ப்ரௌசரை போயிட்டு கொஞ்சம் லைட் வெயிட் ப்ரௌசர் போகிறது இன்னும் கொஞ்சம் அட்வைசபிளான ஒரு விஷயம். ஏன்னா நான் என் சிஸ்டமில் ஒரு 3 ப்ரௌசர் யூஸ் பண்ணுறேன், அதில் எதுவுமே க்ரோம் கிடையாது. லேப்டாப்னாலே போர்ட்டபிள் தாங்க, நாங்கள் எங்கே வேணாலும் எடுத்துகிட்டு போவோம், எப்படி வேணாலும் யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா இடத்துலையுமே யூஸ் பண்ணுறதை கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கலாம். லேப்டாப் இஸ் போர்ட்டபிள் கம்பல்சரி, பட் முக்கியமான ஒரு சில விஷயங்கள் நம்மளும் பின் பண்ண வேண்டியதாக இருக்கும். பிகாஸ் நிறைய ஹீட் இருக்கக்கூடிய இடத்துல போய் உட்காந்து நம்ம யூஸ் பண்ணிட்டு வந்து வச்சுக்கோங்களேன், திடீர்னு வந்து பார்த்தீங்கன்னா லேப்டாப்லேருந்து போக வந்துடும். அப்போ வேறு வழி கிடையாது, லேப்டாப்பை க்ளோஸ் பண்ண வேண்டியதாக இருக்கும். இல்லாட்டி அந்த மாதிரி சூடாக இருக்கக்கூடிய இடத்துல போய் யூஸ் பண்ணாதீங்க. மழை காலங்கள் இப்போ எல்லா இடத்துலையுமே மழை பெஞ்சிட்டு இருக்கு. ஸோ விண்டோ வரமாக நல்லா காத்தோட்டமாக இளையராஜா பாட்டோட இயற்கையை ரசிச்சுட்டே நான் ஒர்க் பண்ணுறேன்னு சொல்கிறது நல்ல விஷயம் தான், நானும் ட்ரை பண்ணுறேன். பட் மழை சாரல்கள் படும்பொழுதும் கீபோர்ட் மேலெல்லாம் படாமல் நீங்கள் சேஃப்டி வச்சுருந்தீங்கன்னா பிரச்சனை கிடையாது. பட் ஏதாச்சும் ஒன்று விழுந்துடுதுன்ற பட்சத்தில் அது போர்டுக்கு போச்சுன்னா பிரச்சனை வருவதற்கான சான்ஸ் இருக்குது. ஸோ இந்த மாதிரி விஷயங்களில் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. அண்ட் லேப்டாப் லாங் லைஃப்பில் வர்றதுக்கு மிக முக்கியமான விஷயங்கள் இந்த 2 விஷயத்தையும் நீங்கள் பார்த்தே ஆகணும். ஒன்று மாய்ஸ்சர் அப்சர்வ் பண்ணாமல் அந்த தண்ணி உள்ளே போகாமல் பார்த்துக்கிறது. ரெண்டாவது விஷயம் ரொம்ப ஹீட் ஆகாமல் பார்த்துக்கிறது. இது உங்கள் பேட்டரி லைஃப்பை ரொம்ப லாங் டைமுக்கு வர வைக்கிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நிறைய டைம் யூஸ் பண்ணிகிட்டே இருப்போம், அப்படியே க்ளோஸ் பண்ணிடுவோம். இது ஆட்டோமேட்டிக்காக ஸ்லீப் மோடுக்கு போயிடும். அப்போ பேட்டரி வந்து ஆட்டோமேட்டிக்காக கன்சம்ஷன் ஆகிட்டே இருக்கும், பேக்ரவுண்டில் ரன் ஆகிட்டே இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஓவர் யூஸ் ஆக வைக்காமல் நீங்கள் இருக்கிறதுக்கு ஷட் டவுன் பண்ணுங்கள், ப்ராப்பராக ஷட் டவுன் பண்ணுங்கள். மேக்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டிஃபால்ட்டாகவே நல்லா வந்து கொடுத்துருந்தாங்க. பட் இருந்தாலுமே நான் 2 நாளைக்கோ 3 நாளைக்கோ ஒரு தடவை வந்து ஷட் டவுன் பண்ணுவேன். பட் டெய்லி பேசிஸில் நம்ம ஷட் டவுன் பண்ணி யூஸ் பண்ணுறது எந்த லேப்டாப்பாக இருந்தாலுமே அதோடைய லைஃப் ஸ்பேனை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு ஒரு சிறந்த விஷயமா இருக்கும். ஏன்னா எல்லா ப்ராசஸரும் க்ளோஸ் ஆகும், அட் த சேம் டைம் பேட்டரி அதிகமாக வந்து கன்சம்ஷன் நடக்காது, பின்பக்கமாக எதுவும் ரன்னும் ஆகாது. ஸோ இந்த வீடியோவில் நான் சொன்ன டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் எல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணியிருந்தீங்கனால மேக்ஸிமம் உங்களுடைய புது லேப்டாப் இன்னும் புதுசு மாதிரியே நிறைய காலங்களுக்கு நீங்கள் யூஸ் பண்ண முடியும். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைச்சீங்கன்னா மறக்காம லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் சந்திக்கிறேன். வாழ்க தமிழ்.